ஹலோ மக்களே, மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு தோது இல்லாதனால வீடியோ போட முடியல. ரொம்ப ஒரே வேலையாக இருக்குது. அதனால தான் வீடியோ போட முடியல. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வீடியோ போட சான்ஸ் கிடச்சிச்சு. சரி, அதான் வீடியோ எடுத்துடுவோமேன்றதுக்காக எடுத்துட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு பண்ணை குட்டிகள் வருது. பண்ணை வளர்ப்பு குட்டிகள் சேலத்து மேச்சேரியிலேருந்து வந்திருக்கு. ஒரு 60 குட்டி வந்திருக்கு. அந்த குட்டிகளை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தொடர்ந்து இந்த இந்த வரும் வாரங்களில் ஆர்டர்கள் நிறையா இருக்குது. நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு செட்டு பண்ணை குட்டிகளை இறக்கியிருக்கோம். இனி இந்த மாதம் ஃபுல்லாக அடுத்து இந்த பண்ணை குட்டிகள் தான் லோடு வரும். அப்போ தான் வந்து விசேஷங்களுக்கு ஆர்டர்களுக்கெலாம் இப்படி பெரிய ஆர்டரில் வந்து நம்ம பிரியாணி போட்டால் தான் வந்து பீஸ் வந்து நல்லாயிருக்கும். பீஸ் வந்து பிரியாணிக்கு நிற்கும். அப்போ உடையாமல் பீஸ் கிடைக்கும். கறியுமே ரொம்ப அமைப்பாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க மண்டபம் திறப்பு விழாவுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நம்ம அந்த திறப்பு விழாவுக்கு நம்ம தான் கறி கொடுக்குறோம், ஒரு 300 கிலோ. அந்த மண்டபம் எப்படி இருக்குது என்னன்றதை இந்த வீடியோவிலே நான் கடைசியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களால் தவறாமல் வந்து சேரும். இந்த குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவரேஜு உங்களுக்கு வந்து ஒரு 14 கிலோ வரும் மொத்தமாக. உயிர் எடை சொல்லலை, நான் வந்து கறி எடை மட்டும் சொல்கிறேன். உயிர் எடைக்கு ஆவரேஜ் எல்லாம் ஒரு ஒரு குட்டியும் 25லேருந்து 28 கிலோ வரையும் வரும். 30 கிலோவுக்குள்ளே, 30 கிலோ கூட வராது, 28 கிலோ வரும். குட்டிகள் எல்லாமே சேலத்துலேருந்து ஏற்றிட்டு, காலையில் ஏற்றிட்டு, இப்போ கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது சாயங்காலம் ஒரு 5 மணி ஆகுது. எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. இறக்கியும் முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் மேய்ச்சலுக்கு பற்றிடுவோம். It's not a game, it's a rich thing. மக்களே, குட்டிகள் எல்லாத்தையும் இறக்கியாச்சு. எல்லா குட்டிகளும் வந்துருச்சு. மொத்தம் 60 குட்டி. இது கூட இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட ஆச்சி குட்டிகள் எல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து மேய்ச்சல் முடிஞ்சதுக்கப்புறம் குட்டத்தில் வந்து அடைச்சிடுவாங்க. நான் இதுக்கப்புறம் வந்து நம்ம கறிக்கடையில் எப்படி கறி வெட்டுறோம், நாளைக்கு மண்டபத்தில் எப்படி சாப்பாடு, மண்டபம் எப்படி இருக்குன்றதை தொடர்ச்சி அந்த வீடியோவோட கடைசியிலே போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நைட்டு வந்து ஒரு 3 மணி ஆகுது. நம்ம பிரியாணிக்காண்டி அந்த மண்டபத்துக்கு கறி கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக பிரியாணிக்கு வந்து மட்டன் பீசஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் கழிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பீஸ் போடுறதுக்காக தனித்தனியாக எல்லாத்தையும் கழிச்சு வச்சுக்கிறாங்க. இப்படி வச்சுக்கிட்டால் நம்ம பீஸ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான் வந்து எல்லாத்தையுமே கழிச்சு வச்சுக்கிறாங்க. கறியை பாருங்கள், எல்லாம் தெளிவாக சூப்பராக கொடுப்போம். நம்ம இந்த பிரியாணிக்குன்ற போது இந்த குட்டிகள் கறி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நார்மலாக பொடி குட்டிகளாக இருக்கிறத விட இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்டரு மொத்த தேக்ஸால் போட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய குட்டிகளை கொடுத்தா தான் கறி நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி கேட்டிருக்குது வந்து சீரக சம்பா இல்லை, பாஸ்மதி வாணியம்பாடி வடி பிரியாணிக்காண்டி கேட்டிருக்காங்க. அதனால தான் பீஸ் வந்து ஒரு 100 கிராம் சைஸில் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பீஸுமே ஒரு 100 கிராம் சைஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அதுக்கு தகுந்தாப்பில் பீஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாணியம்பாடி ஸ்டைல் பிரியாணிக்கு வந்து லாங் ரைஸு அரிசியும் கறி வந்து பெரிய துண்டாக தான் கேட்பாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் பீஸ் எல்லாமே எவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குன்ட்டு. நம்ம இப்படி பீஸு தெளிவாக நீட்டாக வெட்டும்போது தான் உங்களுக்கு வந்து பிரியாணியுமே ரொம்ப நல்லா வரும். நம்ம நொறுக்கெலும்பல் இல்லாமல் பீஸ் வந்து ஒவ்வொன்றும் துண்டாக தனித்தனி பீஸாக செப்பரேட்டாக கிடைக்கும். இப்படி போட்டால் பெரிய பீஸாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து கறி வந்து உடையாமல் கிடைக்கும். அது பாருங்கள், அதுக்கு தகுந்தாப்பில் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. It's not a game, it's a rich thing.
மக்களே, ஒரு 4 தேக்ஸா வெட்டி முடிச்சிருக்கு. இன்னும் 2 தேக்ஸா வெட்டணும். அதான் வந்து வேலை போய்கிட்டு இருக்கு. மொத்தம் வந்து 300 கிலோவுக்கு 50 கிலோவா 6 தேக்ஸா கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஹோட்டலுக்கு வந்து தனிக்கறி பிரியாணிக்காண்டி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் பிரியாணி பீஸ் எப்படி இருக்குன்னு. தனிக்கறி ஹோட்டல்கள் வந்து சில்லறைகளுக்கு வந்து அதாவது ரீட்டெயிலுக்கு கொடுக்கும்போது வந்து தனிக்கறி தான் போடுவாங்க. மொத்தமாக யாராச்சும் அந்த பேர் ஆர்டரு கேட்டால் மட்டும்தான் எலும்பு கறி போடுவாங்க. பாருங்கள் ஹோட்டலுக்கு வந்து பீஸு எவ்வளோ தெளிவாக கொழுப்பு ஜவ்வு எதுவும் இல்லாமல் நீட்டாக கேக்கு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே சில்லறைக்கும் சரி ஹோட்டலுக்கும் சரி நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தான் கொடுப்போம். இப்படி பீஸு வந்து பிரியாணிக்கு தெளிவாக கொடுத்தா பிரியாணியுமே ரொம்ப அழகாக கறியும் வந்து பீஸ் வந்து தெளிவாக கிடைக்கும். இது பாருங்கள் மக்களே, இதுவுமே ஹோட்டலுக்கு தான். ஈரல் கிரேவி, அது எந்த ஹோட்டல் பேரை சொல்ல விரும்பல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ஈரல் கிரேவி வந்து அந்த ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம தான் அந்த ஹோட்டல் கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் பீஸ் எவ்வளோ தெளிவாக போடுறாங்கன்ட்டு. It's not a game, it's a rich thing. மக்களே, நம்ம ஆர்டர்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி விட்டாச்சு. ஆர்டரு வாங்குறதுக்காக வந்துட்டாங்க. நம்ம எடை போட்டு எல்லாத்தையும் வெட்டி ஏற்றி விட்டாச்சு. இனி நம்ம மண்டப திறப்பு விழாவில் போய் பார்ப்போம். மண்டபம் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குன்றத நான் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இது நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களோட மண்டபம் தான். இப்போ தான் திறந்துருக்காங்க. SM கனிஃபா மஹால். பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக கட்டியிருக்காங்க. நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. மாஷா அல்லா, நல்லா கட்டியிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து ஓப்பனிங்கு. அதனால் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம ஊரில் வந்து இப்போ புதுசாக ஒரு நல்ல மண்டபம் கட்டியிருக்காங்க. அதனால் கரெக்டாக இந்த நேரம் பார்த்து தான் அண்ணன் தமிழ்ச்செல்வன் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. சாப்பிட்ற இடமே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நம்ம எப்படியோ ஒரு இடத்த பார்த்து உட்காந்தாச்சு. பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப பசி, நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஒரே பசி. இப்போடா சாப்பாடு வரும்னு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிரியாணி வந்துருச்சு. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் 65 வாணியம்பாடி பிரியாணி எல்லாமே உண்மையிலே ரொம்ப தரமாக இருந்துச்சு. பீஸுமே பெரிய பெரிய பீஸாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே மக்களே, பாய், தேங்க்யூ.